ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு நம்ம சேனலில் வாழை மீன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த வாழை மீன் ஃப்ரைக்காக 8 பீசஸ் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் பெரிய பீசஸாக எடுத்துக்கோங்க. குட்டி பீசஸாக எடுத்திங்கன்னா முள் நிறைய இருக்கும். அதனால கொஞ்சம் கனமான பெரிய பீசஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்காக 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கடைசியாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதில் தண்ணி இருக்கும், அதனால மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா மசாலா ரொம்ப தண்ணி ஆயிரும், மீனில் ஒட்டி பிடிக்காது. இந்த அளவுக்கு கட்டியாக பசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மீன் துண்டுகளை எடுத்துட்டு அதில் மசாலாவை தடவிக்கலாம். இந்த வாழை மீன் மேலே ஒயிட் கலரில் ஒரு லேயர் மாதிரி இருக்கும், அதை நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ணி எடுத்துடணும். அந்த லேயரோடு சமைச்சிங்கன்னா வயர் வலிக்கும். அதனால அதை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சமையலுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாழை மீன் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வாழை மீன் குழம்பு ரெசிப்பியில் போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எல்லா துண்டுகள்லையும் மசாலாவாக தடவிட்டு 1 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஊற வைத்த மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விடுங்க, இல்லைன்னா மசாலா எண்ணெயோடு போயிடும். அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ திருப்பி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், மீன் துண்டுகளெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சூப்பராக அட்டகாசமாக நமக்கு வாழை மீன் ஃப்ரை தயாராகிடுச்சு. இதை ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். வாழை மீன் குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அதோட லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்காய் யூஸ் பண்ணாமலும் எப்படி குழம்பு செய்யலான்னு போட்டிருக்கிறேன். பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.